சாவகச்சேரி நகரசபைக்கு முன்பாக இன்று சாவகச்சேரி பெத்த தீர்வில்லை. தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்கட இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்கட கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இதில் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறீங்க. அப்போ நாங்கள் பல காலம் எங்கட அப்பா காலத்துல இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்லாம் நிற்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு கடை இல்லை. இன்றைக்கு 1974 2000 ஆண்டு இடம்பெயர்வு வரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை. ஆனா இப்ப இங்க இருந்து வந்த புது ஆட்களுக்கு கடை ஒதுக்குறீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உங்களை கேட்கல. எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தான். இந்த நாங்கள் கூட காலம் இருந்த நாங்கள் எங்களை பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும். மீதி இருக்கிற கடைகளை நீங்க டெண்டர் விடலாம். அது டெண்டர் என்று ஓப்பன் டெண்டர் அது நீங்க. ஆனா இருக்கிற ஆட்கள் என்ற அனுமதியோட பழைய கடைக்கார உரிமையாளர் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் இங்கேன்னு இருக்கிறாங்க. அதனால இந்த நகர சபைக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் ஜனாதிபதி யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ற ஒரே ஒரு விஷயம், பழைய உரிமை உள்ள கடைக்காரர் அவ்வளவு பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில வந்து டெண்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட கடை நடத்தினா 5000 வரும். எனக்கு பக்கத்து கடை. நாங்கள் இந்த பாருங்க ஒரு தொழிலும் இல்லை. இப்ப கச்சான் விற்கிறேன். நாங்கள் ஒரு முதலாளி ஒரு காலத்துல 2000 ஆண்டு வரைக்கும் இந்த நகர சபையில வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார். நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு கடை இருந்தா நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வோம். அதனால நீங்கள் மீடியாக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு. நாங்கள் ஒரு 1.5 மாசமா இது நாங்கள் இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து இதுல வந்து ஒன்று கூட இல்லை. இந்த பிரச்சனைகள் டெண்டர்ல போட்ட காலத்துல இருந்து 1.5 மாசமா நாங்கள் இந்த நகர சபைக்கு வந்து போயிட்டோம். அப்ப அவர் கடைசியா எனக்கு சொன்னவன் நாங்கள் ஒன்னும் செய்யல, நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம், எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம். அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓபன் பண்ண போறீங்க. அப்ப எங்களுக்கு அப்ப நாங்கள் 1 மாசம் 1.5 மாசமா இங்க திரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்ட கெஞ்சா பிரயோசனம் 5ஆம் ஆண்டு காசும் பண்ணி 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இந்த காசெல்லாம் கட்டியிருக்கோம். தரலாம் இதோட 5 இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கொண்டாந்து ஆவணங்களை கொடுக்கறது. இப்போ கண்டிப்பாக வார இப்போ இருக்கிற செயலாளர் வந்து கண்டிப்பாக வார நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறேன். நாங்கள் என்ன செய்யறது? அவர் என்ன சொல்றான்னா, எனக்கு இங்க உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது, நான் வந்து 1 வருட காலம் தான் ஆகுது. ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியா இருந்தோண்டு இப்படி சொல்ல. நீ 1 வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்க உள்ள நடைமுறைகள் இங்க உள்ள இதுல அவர் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவருக்கு ஆவணங்கள் இருக்கு. நாங்கள் 74ஆம் ஆண்டு எங்க அப்பாண்டிய பேர்ல உள்ள கடை, எங்க பேர்ல உள்ள கடை இங்க எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க நகர சபையில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சரி பார்க்கட்டும். சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதமே அடிப்படையில் கடை கொடுத்ததுக்கு பிறகு கொடுக்கலாம். செயலாளர் சாவகச்சேரி நகர சபை வந்து சந்தைக்குட்பட்ட பகுதியிலே 2 கட்டட தொகுதிகளை கட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட மீண்டும் நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியாக காணப்படுகிறது. அது நகரசபை பணத்தில் கட்டப்பட்ட கட்டட பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே நமது சந்தையின் உட்புறத்திலே 22 கடைகள் 2004ஆம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டுள்ளன. அந்த கடைகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை. அவர்கள் ஒரு தகர கொட்டையிலே இந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமனுதேவி அவர்கள். ஆனால் இப்பொழுதைய இருக்கிற செயலாளர் அதுகள் எதனையும் கருத்தில் எடுக்காமலும் 2 கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார். இது வந்து சாவகச்சேரி மக்கள், அதாவது வந்து நகர பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல் ஏனைய பகுதிகள் இருப்பவர்களை கொண்டு இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாவகச்சேரியிலே 40 வருடங்களுக்கு மேலாக சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர். ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த
கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் வர்த்தகர்கள் அனைவருடையும் கலந்து ஆலோசித்து இந்த கடைகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும். 22 கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதை விட இன்னும் ஒரு 60-70 கடைக்கு மேல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும். இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது அவ்வளவு சாத்தியமானதில்லை. சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ளணும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இங்கே மதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்கிறோம் என்று. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு 75-85 வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்ப நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கிறது என்னன்னு சொன்னால் பெற்றோருடைய கடையை பெயர் மாற்றலாம் மகன் பிள்ளைகளுக்கு. அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை. அந்த விஷயங்களில் இவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும். அதை விடுத்து பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் 2 கடைகளாக்கப்பட்டு 1,20,00,000 அடிப்படை விலையும் கூறப்பட்டிருந்தது. இதை 8 வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது சம்பந்தமாக செயலாளருடன் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார் அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள். சபை இருந்த காலப்பகுதியிலே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார். சபை சொல்லி போட்டு அது அவையோட கதை கொண்டு இதே நகரசபையில 32 கடைகள் பெயர் மாற்றத்துக்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. அந்த கால கடைகளுக்குரிய பற்றுச்சீட்டுகள் 4 மாதம் அவர்களுடைய பெயரிலேயே பற்றுச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு 5வது மாதம் கூறியிருக்கிறார்கள் இந்த கடைகளின் பெயர் இதுகள் செல்லாது, நாங்கள் உங்களோட பேர்ல ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்ப ரிசீட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட கடை காசு ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட காசு 30 கடைகளுக்குரிய காசு 15 லட்சம் ரூபாய் அப்படி அங்கே இருக்கிறது. 19 லட்சம் ரூபாய் அப்படி இருக்கிறது. அந்த காசுகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்டூர்த்தனமாகத்தான் செயல்படுகின்றார். செயலாளர்கள் தனக்கு இதை பற்றி தெரியாதான் 2 வருஷம் வந்த வேண்டும். ஆனால் வருவதற்கு தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை ஸ்டடி பண்ணணும். அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்வோம். அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எமக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்பாடாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ள இதில் போராட வேண்டி இருக்கின்றது. அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாவகச்சேரி நகரம் இயங்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் இந்த நகரத்தின் முதுகெலும்புகளும். இவர்கள் அதை விடுத்து வருமானம் பெறும் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார், அப்படி நடத்துகிறாரு, கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். ஆகையால் இந்த கடைகளை பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இருக்கிற வர்த்தகர்கள் தற்காலிக குடிகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதான் சால சிறந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லையேல் இது சம்பந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலே தொடரும் என்பதையும் இந்த வேளையிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது பிரதேச வரையறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். தென்மராட்டி பகுதிக்கு இருக்கிறவர்களுக்கு கடைகளை வழங்க வேண்டும். அதாவது பதிவன் சொல்லி போட்டு எல்லாரும் ஜிஎஸ்டி போய் 1 வருஷத்துல காட்ட வேண்டியது நாங்கள் இஞ்சான் வசிக்கிறோம் காட்ட வேண்டி கொண்டு வரவர்களுக்கு கடை வழங்குறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லை. அதுகளும் உங்களை ஆராய்ஞ்சு பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதை விடுத்து வெளி மாவட்டங்கள் மட்டக்களப்பு ஆரியம்பதி அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு விண்ணப்பம் அளித்துதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கடையை பெறுமதி இல்லாத கேட்பார்கள். அவர்களுக்கு இவர்கள் கடைகளை வழங்கினால் நிலப்பாடு எந்த இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்னால் இந்த மீள் டெண்டரை உடனடியாக நிறுத்தம் செய்து அனைத்து மக்களின் கலந்து ஆலோசனைகளை பெற்று கடைகளை வழங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்று உடவளிக்க மாட்டோம். சாவகச்சேரி மக்கள் அப்படியானவர்களும் இல்லை. எமது போராட்டம் ஒரு வடிவில் ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த வேளையில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் அதாவது ஆர்ப்பாட்டமானது வர்த்தகர்கள் மற்றும் பிரதேச மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதியிலே சாவகச்சேரி நகர சபையினால் சாவகச்சேரி நகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட கடைகள் டெண்டருக்கு கால் பண்ணி இருக்கின்றார்கள். அந்த டெண்டர் அடிப்படையிலான
டெண்டரிலே வந்து ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. அதாவது இந்த இலங்கை பிரஜைகள் அனைவருமே வந்து இந்த கடைகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சாவகச்சேரி வர்த்தகர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிரதேச மக்கள் என்னென்று சொன்னால், தங்களுடைய சாவகச்சேரி நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலே வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அவர்கள் மட்டுமே இந்த டெண்டரிலே பங்கு பெற்றலாம் என வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் சாவகச்சேரிக்கு நகரசபைக்கு வரி கட்டுபவர்கள் தாங்கள், அது தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தாங்கள், ஆரம்ப காலம் தொடக்கம் கடைகள் வைத்திருந்து பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், இது வெளி பிரதேசத்தினர் வந்து கூடிய விலைக்கு கொள்வனவு செய்வது போன்ற பிரச்சனைகள் எழும் என்பதனால் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தற்பொழுது கதைப்பதற்காக போலீசார் வந்து உள்ளே சென்று அவர்களோடு கதைத்திருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது 5 பேரை மட்டும் பெறுமாறு கேட்கின்றார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் என்னென்று சொன்னால் அவர்களை வெளியே வர சொல்லி கதைப்பதற்கு எல்லோரும் கதைப்பதற்காக நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ඉල්ලීමට නියෝග එනකම් මෙතන ඉන්නවලු. අපි දන්නේ නැහැ කැන්සල් කරලා මොකද්ද දන්නේ නැහැ. මේගොල්ලෝ කැමතිනේ අපි එයා කැමති නැහැ. මෙහෙ මෙයාට දැන් ටෙන්ඩර් දාපු එක කැන්සල් කරන්න මෙයාට බලතල නැහැ නෑ. ඉතින් මෙයා නෙවෙයි එහෙන් එන්න බෑ නේද? මේක දැන් මේ ඒක තමයි ඉතින් ආයතන මට්ටමේ ප්‍රධානී අයින ආයතනවල කතා කරන්න එපා. ඕගොල්ලෝ ගේට්ටුව අහගෙන හරියන්නේ නැහැ නේ මුරන්න පිටින් නිකරා. ஐயா அப்ப இப்ப விளங்கனே அது புதிய சொல்றாங்க கிளம்போ நாளை நீ கூட டெண்டர் நீங்க திடீர்னு இன்றைக்கு வந்து நாங்க ஒரு மாசமாவே வந்து பேசிட்டு கடிதம் இருக்குது. பழைய கடைக்கு கோமனான பிரச்சனை 2 பேரை கோமனான பிரச்சனை 2 பேர் கதைக்கிறதுக்கு இல்ல, எல்லாருமே கதைக்கணும், எல்லாரும் வெளியில வேற சொல்லுங்க. 2 பேர் நாங்களும் 24ஆம் ஆண்டுல கடை வச்சிருக்கோம். ஐயா பண்ணிக்கொண்டு சேருக்கு சொல்லுவோம். இவரை போல ஆக்கள் பெரிய பழைய வியாபாரிகள் இன்றைக்கு கடையும் இல்ல, நடுத்தறில சொந்த வீடும் இது நடுத்தரில போர்க்காலத்தால நடுத்தறில ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறார். இவரை போல கணக்கு பேர் இவர் மாத்திரம் இவரை போல கணக்கு வர மட்டும் எங்களுக்கு நாங்க உழைக்க மாட்டோம். இதுதான் எங்களுக்கு முடிவு கிடைக்க மாட்டோம். அவைக்கு பொதுவான அது எல்லாரும் சேர்ந்து ஒரு தரம் ஒன்றும் செய்ய போறது.
தற்போது செயலாளருடன் போலீசார் சென்று பேசி கதைத்துள்ளார்கள். கதைத்து அவர்கள் போராட்டக்காரர்களில் 5 பேரை மட்டும் உள்ளே வருமாறு அழைத்து பேசுவதாகவும் குறிப்பிட்டார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் வந்து தாங்கள் 5 பேர் போக மாட்டோம், இது ஒட்டுமொத்த மக்களுக்குரிய பிரச்சனை, செயலாளர் வெளியே வந்து எங்களோட கதைக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக என்னென்று சொன்னால் இந்த டெண்டர் வந்து கோல் பண்ணப்பட்டுள்ளதால் கேன்சல் பண்ண முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் இது ஆளுநர் வரைக்கும் இந்த செய்தி வந்து சென்றுள்ளது. அதனால் இப்போ போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஆளுநர் இங்கே வர வேண்டும், வந்து அவரோடு நாங்கள் பேசி இது தொடர்பாக முடிவெடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முடிவு வருதுன்னு ஓடினாலும் உள்ள வந்தேன். முடிவு வராது. போய் முடிச்சுட்டு இல்லை இல்லை நெல் இப்போ முடிச்சு தான் முடிவு கண்டுதானே போகணும். நிற்கிறார், அதை உள்ளுக்கு நின்றார். அதெல்லாம் போய்கொண்டே இருக்கு.